தமிழ்நாடு தேர்தல் தேதி அறிவிப்பு வந்திருக்கிறது. ஆனா இதில் ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. புதுச்சேரிக்கு ஏப்ரல் 9, தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல் 23, அதாவது சுமார் 34 நாள் இடைவெளி. பொதுவாக இந்த இரண்டு மாநிலங்களுக்கும் ஒரே நாளில் தேர்தல் நடக்கும். ஆனா இந்த முறை மட்டும் ஏன் இந்த பெரிய கேப்? இதற்கு பின்னால் சாதாரண நிர்வாக காரணமா அல்லது ஒரு அரசியல் திட்டமா? அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டு தேர்தல் தேதி அறிவிப்புக்கும் வாக்குப்பதிவுக்கும் இடையே இவ்வளவு பெரிய இடைவெளி ஏன் என்ற கேள்வி ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் உலுக்கி எடுத்திருக்கிறது. இது தேர்தல் ஆணையத்தின் நடுநிலைத்தன்மை மற்றும் அதன் செயல்பாடுகள் குறித்த பெரும் சந்தேகங்களை கிளப்பியுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 324வது பிரிவின் கீழ் உருவாக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் தேர்தல்களை மேற்பார்வையிடுதல், வழிநடத்துதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் ஆகிய அதிகாரங்களை கொண்டுள்ளது. இது சுதந்திரமான, நியாயமான தேர்தல்களை நடத்துவதற்கான உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பாகும். தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களின் பதவிக்காலம் மற்றும் நீக்கம் தொடர்பான பாதுகாப்பு அம்சங்கள் இந்த அமைப்பின் சுதந்திரமான செயல்பாட்டிற்கு அடித்தளமாக அமைகின்றன. எனவே அதன் முடிவுகள் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை நேரடியாக பாதிக்கக்கூடியவை. சமீபத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டது. ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. ஆனால் தமிழகத்துடன் புவியியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நெருங்கிய தொடர்புடைய புதுச்சேரிக்கு ஏப்ரல் 9ஆம் தேதியே தேர்தல் நடக்கிறது. இதுவே இந்த விவாதத்தின் மையப்புள்ளி. தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிப்புக்கும் வாக்குப்பதிவுக்கும் இடையே சுமார் 34 நாட்கள் இடைவெளி இருக்கிறது. ஆனால் புதுச்சேரியில் வெறும் 24 நாட்கள்தான். பொதுவாக தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி போன்ற மாநிலங்களில் ஒரே நாளில்தான் தேர்தல் நடப்பது வழக்கம். கடந்த 2011, 2016 மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தல்களிலும் 2014 மற்றும் 2019 மக்களவை தேர்தல்களிலும் இந்த மாநிலங்கள் பெரும்பாலும் ஒரு பொதுவான தேர்தல் அட்டவணையை பின்பற்றியுள்ளன. இது பாதுகாப்பு படைகளை திறம்பட பயன்படுத்துவதற்கும் தேர்தல் நிர்வாக செலவுகளை குறைப்பதற்கும் அண்டை மாநிலங்களின் பரஸ்பர அரசியல் சூழலுக்கு ஏற்ப செயல்படுவதற்கும் உதவியுள்ளது. ஆனால் இந்த முறை தமிழகத்திற்கு மட்டும் 2 வாரங்கள் கழித்து தேர்தல் நடத்தப்படுவது ஏன் என்ற விவாதம் சூடுபிடித்திருக்கிறது. இது ஒரு வழக்கத்திற்கு மாறான நிலை என்பதால் இதன் பின்னணியில் உள்ள காரணங்கள் குறித்து ஆழமான கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த பெரிய இடைவெளிக்கு பின்னால் ஒரு ஆழமான அரசியல் சதி இருக்கிறதா என்று பலரும் கேட்கிறார்கள். குறிப்பாக ஆளும் கட்சிக்கு சாதகமாக இந்த தேதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா என்ற சந்தேகம் வலுப்பெற்றுள்ளது. தேர்தல் தேதிகளை நிர்ணயிக்கும் போது பண்டிகைகள், பள்ளி தேர்வுகள், குறிப்பாக பொது தேர்வுகள், வானிலை, அதிக வெப்பம் அல்லது பருவமழை, சட்டம் ஒழுங்கு நிலைமைகள் மற்றும் பாதுகாப்பு படைகளின் இருப்பு போன்ற பல காரணிகளை தேர்தல் ஆணையம் கருத்தில் கொள்ளும். மத்திய பாதுகாப்பு படைகளின் தேவை, பெரிய மாநிலங்களில் தேர்தல் நடத்துவதற்கான சவால்கள் மற்றும் ஒரே நேரத்தில் பல மாநிலங்களில் தேர்தல் நடத்துவதால் ஏற்படும் நிர்வாகச் சுமைகள் ஆகியவை இதில் அடங்கும். ஆனால் இந்த காரணிகளில் எதுவும் புவியியல் ரீதியாக அருகாமையில் உள்ள தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு இடையே இவ்வளவு பெரிய வேறுபாட்டை நியாயப்படுத்த போதுமானதாக தெரியவில்லை என்பதே விமர்சகர்களின் வாதம். இரு மாநிலங்களிலும் பொதுவான வானிலை மற்றும் ஏறக்குறைய ஒரே மாதிரியான சட்டம் ஒழுங்கு சூழல் நிலவும் போது இந்த வேறுபாடு சந்தேகங்களை எழுப்புகிறது. எனவே இந்த முடிவின் பின்னால் அரசியல் உந்துதல்கள் இருக்கலாம் என்ற ஊகங்கள் வலுப்பெறுகின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தேர்தலை எதிர்கொள்ள முழுமையாக தயாராக இருக்கிறது. அவர்கள் கூட்டணியில் 26 கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. காங்கிரசுக்கு 28+1, மதிமுகவுக்கு 4, IUML-க்கு 2, MNK-க்கு 2, கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 என பல கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. விசிக, இடதுசாரிகள், மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் மட்டுமே இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன. திமுக தனது கூட்டணி வியூகங்களை விரைவாகவும் திறம்படவும் இறுதி செய்வதில் நீண்டகால அனுபவம் கொண்ட கட்சி. அதன் தலைவர் M.K. ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளுடன் சுமூகமான உறவை பேணுவதில் கவனமாக இருக்கிறார். ஆனால் மறுபுறம் அதிமுக தலைமையிலான NDA கூட்டணி இன்னும் முழுமையடையவில்லை. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் என்பது சமீபத்தில் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. அதன் தலைவர் விஜய் தமிழக இளைஞர்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு பெற்றவர். பாஜக தமிழகத்தில் தனது அரசியல் அடித்தளத்தை வலுப்படுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழலில் விஜயின் கட்சியை கூட்டணியில் சேர்ப்பது அவர்களுக்கு கணிசமான பலத்தை சேர்க்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இந்த இழுபறி நிலைதான் தமிழ்நாட்டு தேர்தல் தேதியை தள்ளிப்போட காரணமாக இருக்கிறதா என்ற சந்தேகம் வலுப்பெறுகிறது. விஜயை கூட்டணிக்குள் இழுக்க கூடுதல் அவகாசம் தேவைப்படுவதால்தான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தேர்தல் தேதி தள்ளி வைக்கப்பட்டு இருக்கிறது என்று அரசியல் நோக்கர்கள் விமர்சனங்கள் முன்வைக்கின்றனர். ஒரு கூட்டணியை இறுதி செய்வதற்கும் தொகுதி பங்கீட்டை முடிப்பதற்கும் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கும் கூடுதல் நேரம் தேவைப்படும். குறிப்பாக ஒரு புதிய கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வரும்போது அதன் எதிர்பார்ப்புகள், செல்வாக்கு மண்டலங்கள் மற்றும் தேர்தல் வியூகங்கள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தைகள் தேவைப்படும். இந்த தாமதமான தேர்தல் தேதி ஆளும் கூட்டணிக்கு இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி முடிப்பதற்கும் ஒரு வலுவான பரந்த கூட்டணியை அமைப்பதற்கும் போதுமான அவகாசத்தை வழங்குகிறது. இது தேர்தல் களத்தில் ஒரு கணிசமான மூலோபாய அனுகூலத்தை அளிக்கும் என்று அரசியல் நிபுணர்கள் கருதுகின்றனர். புதுச்சேரியில் கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விட்டதால் அங்கே ஏப்ரல் 9ஆம் தேதியே தேர்தல் நடத்தப்படுகிறது.
வருகிறது. புதுச்சேரியின் அரசியல் களம் தமிழ்நாட்டை விட சிறியது மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒப்பீட்டளவில் எளிதாக முடிவடையக்கூடியது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த பெரிய கூட்டணி வியூகங்களுக்காகவே கூடுதல் காலம் தேவைப்படுவதாக அரசியல் நோக்கர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இது தேர்தல் ஆணையத்தின் முடிவுகள் அரசியல் கட்சிகளின் நலன்களுக்கு ஏற்ப அமைந்துள்ளனவா என்ற கேள்வியை எழுப்புகிறது. இந்த தேர்தல் தேதி குறித்த சந்தேகத்தை காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வெளிப்படையாகவே எழுப்பியிருக்கிறார். அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பாஜகவின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்பது தேர்தல் தேதியிலிருந்தே தெளிவாக தெரிகிறது என்று காட்டமாக விமர்சித்திருக்கிறார். பொதுவாக ஒரே நாளில் தேர்தல் நடக்கும் மாநிலங்களில் இந்த முறை தமிழகத்திற்கு மட்டும் தாமதம் ஏன் என்ற அவரது கேள்வி மிக முக்கியமானது. இது தேர்தல் ஆணையத்தின் நடுநிலைத்தன்மை குறித்த ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் சுதந்திரமான செயல்பாட்டை உறுதி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இத்தகைய சந்தேகங்கள் ஜனநாயக அமைப்புகள் மீதான மக்களின் நம்பிக்கையை அசைத்துவிடும் ஆபத்து கொண்டவை. தேர்தல் அட்டவணையை பொறுத்தவரை வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி முடிவடைகிறது. வேட்புமனு பரிசீலனை ஏப்ரல் 7, மனுத்தாக்கல் திரும்பப் பெற கடைசி நாள் ஏப்ரல் 9. அதன் பிறகு ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு. இந்த இடைப்பட்ட காலம் கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்யவும் பிரச்சார வியூகங்களை வகுக்கவும் போதுமான அவகாசத்தை அளிக்கிறது. ஆனால் இந்த கூடுதல் நாட்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சாதகமாக அமையலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. வாக்குப்பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கை நாளான மே 4ஆம் தேதிக்கும் இடையே கூட ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. இதுவும் பல கேள்விகளை எழுப்புகிறது. வாக்குப்பதிவு முடிந்ததும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் EVMS பாதுகாப்பான அறைகளில் ஸ்ட்ராங் ரூம்ஸ் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாள் வரை 24 மணி நேரமும் ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் CCTV கண்காணிப்புடன் பாதுகாக்கப்படும். அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்காணிக்க அனுமதிக்கப்படுவார்கள். இருப்பினும் இந்த நீண்ட இடைவெளி வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பாதுகாப்பு மற்றும் தேர்தல் முடிவுகளை பாதிக்கக்கூடிய மறைமுக நடவடிக்கைகளுக்கு வாய்ப்பளிக்கிறதா என்ற கவலைகள் கடந்த காலங்களில் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வந்துள்ளன. இது ஜனநாயக செயல்முறையின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு வாக்கு எண்ணிக்கைக்காக நீண்ட காலம் காத்திருப்பது குறித்து பல்வேறு தரப்பினரும் கேள்விகளை எழுப்பியுள்ளதுண்டு. இந்த கூடுதல் நாட்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள், வேட்பாளர்கள் தேர்வு, பிரச்சார வியூகங்களை வகுப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சாதகமாக அமையலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. தமிழ்நாட்டு அரசியலில் ஒவ்வொரு நாளும் முக்கியம். இத்தகைய தாமதம் ஒரு குறிப்பிட்ட கூட்டணிக்கு கூடுதல் பலத்தை சேர்க்குமா அல்லது தமிழ்நாட்டு மக்கள் இந்த அரசியல் நகர்வுகளை புரிந்து கொண்டு தங்கள் முடிவை எடுப்பார்களா? தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே அரசியல் விழிப்புணர்வு கொண்டவர்கள். தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கம், பேரறிஞர் அண்ணாவின் திராவிட அரசியல் கொள்கைகள் மற்றும் கலைஞர் கருணாநிதி, MGR, ஜெயலலிதா போன்ற தலைவர்களின் நீண்டகால ஆட்சி ஆகியவை தமிழ்நாட்டு அரசியலுக்கு தனித்துவமான அடையாளத்தை வழங்கியுள்ளன. சமூக நீதி போராட்டங்கள், மொழிப்பற்று மற்றும் வலுவான பிராந்திய அரசியல் அடையாளம் ஆகியவை தமிழ்நாட்டு மக்களை தேசிய நீரோட்டத்திலிருந்து சற்று மாறுபட்ட அரசியல் புரிதலுடன் வாழ வைக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் முடிவுகளையும் அதன் பின்னால் இருக்கும் அரசியல் காரணங்களையும் அவர்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த தேர்தல் தேதி அறிவிப்பு என்பது வெறும் ஒரு கால அட்டவணை மட்டுமல்ல. இது தமிழ்நாட்டு அரசியலின் அடுத்த கட்ட நகர்வுகளை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய புள்ளி. தேர்தல் ஆணையத்தின் நடுநிலைத்தன்மை குறித்த கேள்விகள் எழும்போது அது ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை பலவீனப்படுத்தும். ஒரு சுதந்திரமான மற்றும் பாரபட்சமற்ற தேர்தல் ஆணையம் ஜனநாயக அமைப்பின் அசைக்க முடியாத தூண்களில் ஒன்றாகும். அதன் மீதான சந்தேகம் தேர்தல் செயல்முறையின் நம்பகத்தன்மையை குறைத்து வாக்காளர்களின் பங்கேற்பையும் முடிவுகளின் ஏற்புத்தன்மையையும் பாதிக்கலாம். இந்த விவகாரம் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. இது சாதாரண தேர்தல் தேதி அறிவிப்பு இல்லை. இது அரசியல் சதுரங்கத்தின் அடுத்த நகர்வு. இந்த நகர்வின் விளைவுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது அரசியல் ஸ்ட்ராட்டஜியா இல்ல தேர்தல் நிர்வாக காரணமா? அதற்கு பதில் தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெளிவாகலாம்.